வணக்கம். இது ஹாப்பி வீடு தமிழ். உங்கள் வீட்டில் எல்லா வளமும் நலமும் சந்தோஷமும் நிலைத்திருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எப்படி இஎம்ஐ ட்ராப்பில் நிறைய பேர் விழுந்து அதில் தத்தளிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணுறேன்னா, நான் ரொம்பலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் 2 சினாரியோ எடுத்து அந்த 2 சினாரியோவையும் கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஜேர்னி புரியும், இந்த 2 சினாரியோவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ சினாரியோ 1 நம்ம ஜஸ்ட் ஒரு பேர் வச்சுக்கலாம். அந்த சினாரியோவில் இருக்க கப்பலுக்கு அவங்க பேர் ராமு அண்ட் கமலா. அவங்க மேரேஜ் ஆகி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட இன்கம் 50,000 அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு இமேஜினேஷன் தான். இப்போ ஏதாவது ஒரு ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்கல, ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஜஸ்ட் ஃபார் த கம்பேரிசன் சேக் இதை பாருங்கள். யாராவது உங்கள் வீட்டில் உங்கள் ரிலேட்டிவ்ஸோ யாரோ புதுசாக கல்யாணம் ஆகி வாழ்க்கையை தொடங்குறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட லைஃப்க்கு சேஞ்சிங்காகவும் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ இன்கம் 50,000 போட்டிருக்கேன். அவங்க ரெண்ட் 20,000 ரெண்ட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய நீட்ஸ்லாம் என்னென்னா எசென்ஷியல். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம்ல, நிறைய வீடியோவில் நான் முன்னாடி உள்ள வீடியோலலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள் தெரிலனா. நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கான என்னென்ன இதெல்லாம் செலவாகும் ஒரு மாதத்துக்கு. ஏன்னா அது கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும், அதுக்கு ஒரு வழி இல்லை அப்படிங்கிறது தான் நீட்ஸில் இருக்கும். ஸோ அந்த நீட்ஸில் 2 இது நான் அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஒன்று என்ன அப்படின்னா, அவங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ளஸ் அவங்களோட லைஃப் இன்சூரன்ஸ். அதாவது லைஃப் இன்சூரன்ஸ்னால் ஜஸ்ட் த டேர்ம் இன்சூரன்ஸ், அதுவும் கவர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மிச்ச காசு எல்லாத்தையுமே வான்ஸுக்கு செலவு பண்ணிடுறாங்க எவ்ரி மந்த் அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே ஒரு ஹைப்போதெட்டிக்கல், அதாவது இமேஜினேஷன் தான். ஸோ அவங்க எந்த சேவிங்கும் பண்ணுறதே இல்லை, ரிமைனிங் 0 தான் இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இஎம்ஐ ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்களுக்காக ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வெஹிக்கிளான இஎம்ஐ 7,500 ருபீஸ் அப்படி போட்டுட்டு ஒரு வெஹிக்கிள் வாங்குகிறாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய இந்த வரவு செலவு கணக்கு பார்த்திங்கன்னா இப்படி மாறும். இன்கம் 50,000 ஆகுது, ரெண்ட் 20,000 அதே தான், நீட்ஸ் 15 தான். அதுக்கப்புறம் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்க்காக 7,500 போகுது. வான்ஸ்க்கு அவங்க குறைக்க வேண்டிய ஆள். 15,000 அவங்க அப்படியே செலவு பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ 7,500 தான் வான்ஸுக்கு செலவு பண்ண முடியும். அப்புறம் ரிமைனிங் ஆஸ் யூஷுவல் 0 தான் இருக்குது அவங்கக்கிட்ட. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இஎம்ஐயில் அவங்க விழுறது. செகண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வீடு வாங்குறாங்க. ஏன்னா நம்ம 20,000 ரெண்ட் கொடுத்துட்ருக்கோம், கூட ஒரு 5,000 இஎம்ஐ கொடுத்து 25,000 இஎம்ஐ வச்சு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வாங்குறாங்க. இதில் ஒரு அசம்ஷன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே இதெல்லாம் பண்ணுறனால டெபாசிட்க்கு இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வகையில் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்தோ ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்தோ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்தோ சம் வேல அவங்களுக்கு கிடைக்கிது டெபாசிட், அதை வச்சு வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் இங்கே நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க லைஃப் இந்த மாதிரி 2 இஎம்ஐ ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்திங்கன்னா இன்கம் அதே தான், 50,000. அப்புறம் ஹோம் இஎம்ஐக்கு 25,000, நீட்ஸ் அதே தான் 15,000, வெஹிக்கிள் 7,500, வான்ஸ் கடைசியில் 2,500 ருபீஸ் தான் அவங்களால வான்ஸுக்காக செலவு பண்ண முடியும். ரிமைனிங் 0 தான். இப்போ பார்த்தீங்கன்னா இஎம்ஐ நான் முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன், ஒரு 30% கீழே வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப கை கடிக்காமல் இருக்கும். நம்மளால் எப்பவும் போல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். 30% ஆஃப் த சேலரிக்கு மேலே இஎம்ஐ போகும்போது தான் நிறைய நமக்கு டே டு டே ப்ராப்ளம்ஸ் நிறைய ஆட் ஆகும். ஏன்னா மணி பத்தாமல் போகிறது, எசென்ஷியலுக்கு இல்லாட்டி எங்கேயுமே வெளியில் போக முடியாமல் போகிறது அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு வான்ஸுக்கு 15,000 செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ 2 இஎம்ஐ வாங்கினதுக்கப்புறம் 2,500 தான். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியும் கண்டிப்பாக. அந்த மாதிரி லைஃப் லீட் பண்ணிவிட்டு திருப்பி இப்போ ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பியும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கடன் வாங்கி தான் நம்ம செலவு பண்ண முடியும். கடன் வாங்கி தான் வேறு எதுவும் பண்ண முடியாது. அதனால் அப்படி தான் நிறைய பேர் டெட்டுக்குள்ளேயும் போய் விழுவாங்க. ஸோ இதுதான் இவங்களோட லைஃப் ஸ்டைல். இப்போ இவங்களுக்கு எஸ்கேப் பிளான், இந்த இஎம்ஐலேருந்து எஸ்கேப் பண்ணணுன்னா இந்த ஸ்டேஜில் சொல்கிறேன். என்ன பண்ணலான்னா, இந்த ஒன்றுமே ஒரு எஸ்கேப் பிளான் என்னென்னா, ஒன்று எக்ஸ்ட்ரா இன்கம் ஏதாவது ஒரு வழியில் செகண்ட் பர்சன் வேலைக்கு போகணும், அப்படி இல்லைனா இருக்கிற இடத்துலே
வந்து பே ரேஸ் வாங்கணும், இல்லாட்டி வேறு ஜாப் வந்து பே ரேஸோட மாற்றணும். ஸோ இது வந்து ஒரு வகை. இன்னொரு வகை என்ன அப்படின்னா, அவங்க வந்து 5 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து வெஹிக்கிள் லோன் வந்து முடிகிறதுக்கு 5 வருஷம் ஆயிரும். அதுக்கப்புறமா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு. நான் இப்போ வந்து கன்சர்வேட்டிவ் மெத்தடில் 7% இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி இப்போ ஆர்டியில் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி நான் அவங்களுக்கு வந்து கால்குலேட்டர் வந்து அந்த 0 to 1 கோடி அப்படிங்கிற வீடியோவில் வந்து இருக்குது. நீங்கள் போய் போட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன சேவ் பண்ண முடியுமோ அந்த அந்த அமௌண்ட், அப்புறம் உங்களுக்கு எந்த விதமான சேவிங்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருமோ அதையும் போட்டு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணலாம். அதுதான் இது. ஸோ இந்த மெத்தடில் வந்து அவங்க சேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஆஃப்டர் 5 இயர்ஸ். எதுக்கு அப்படின்னா எப்போவுமே வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது திடீர்னு வேலை போனாலோ இல்லாட்டி நம்ம வந்து வேலைக்கு போக முடியலைன்னா இப்போ வந்து லாஸ் ஆஃப் பே எடுத்தாலோ அப்போ வந்து நமக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும். அப்போ வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் 3 months நம்மளுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எடுக்க சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா 3 மாதம் சேலரி மினிமம். ஆனால் நான் வந்து 6 months அப்படி தான் வந்து பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அடுத்த ஜாப் தேட முடியும். ஸோ அதுக்காக இந்த சேவிங்ஸ் வந்து 5 வருஷம் கழித்து அவங்களுக்கு வந்து 3 years இன்கம்னா 3 lakhs. ஸோ இந்த ஆர்டி வந்து பிரேக் ஆகும் போது அவங்களுக்கு வந்து அவங்களால அந்த எமர்ஜென்சி ஃபண்டையும் வச்சுக்க முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு 2 lakhs அண்ட் 2,50,000 கிடைக்கும். ஸோ இதுதான் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் போகிற வழி. ஓகே, இதுதான் வந்து சினாரியோ 1. இப்போ நம்ம வந்து சினாரியோ 2 பார்க்கலாம். சினாரியோ 2வும் சேம் தான். அவங்களுக்கு நான் சும்மா வேறு பேர் வச்சுருக்கேன், சோமு விமலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் இன்கம் அதே தான். ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரூகல் பீப்புள், அதாவது எளிய முறையில் நம்ம வந்து வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேர் தானே, அதனால் எதுக்கு அவ்வளோ பெரிய ரெண்ட்டு கொடுத்து பெரிய வீட்டுக்கு போகணும், அதனால் நம்ம வந்து 10,000க்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு 10,000 வாடகைக்கு கொஞ்சம் டீசெண்டான வீடாக தான் இருக்கணும் அங்கே வந்துட்டு போய் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட நீட்ஸ் வந்து 15,000 நான் அதே தான் போட்டிருக்கேன். வான்ஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து வான்ஸுக்காக செலவு பண்ணுறாங்க. அதாவது வெளியில் போகிறதோ, வெளியில் போய் சாப்பிட்றது, படம் பார்க்குறதோ, வேறு எதுக்கோ 5,000 rupees தான் செலவு பண்ணுறாங்க. மீதி 20,000 இருக்குது அவங்க கையில். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த 20,000த்தில் ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னேன்ல ஏற்கனவே நமக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறனால அவங்க அடுத்து பண்ண வேண்டியது என்னென்னா எமர்ஜென்சி ஃபண்டுக்கு சேவ் பண்ணுறது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் சேவ் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா அது வந்து ஏற்ற இறக்கம் நிறைய வரும். அதனால் வந்து நமக்கு கரெக்டாக இந்த அமௌண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச டெபாசிட்ஸில் தான் போடணும். ஸோ பெஸ்ட் வந்து ஆர்டி தான். ஏன்னா எப்போ வேணாலும் பிரேக் பண்ணிக்கலாம், ஆனால் பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, இது வந்து நம்ம வந்து எமர்ஜென்சிக்காக தான் வச்சுருக்கோம், அதனால் பிரேக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆர்டியில் போட்டிங்கன்னா 5 இயர்ஸில் வந்து இவங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 lakhs வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 14 lakhs ஆஃப்டர் 5 இயர்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா இவங்க வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் நான் சொன்னேன்ல 3 lakhs rupees. ஸோ அது வந்து அவங்க எடுத்து வச்சிடலாம். இன்னொன்று வந்து அவங்களுக்கு 11,76,000 odds வரும். அது வந்து அவங்க வந்து ஹோம் டெபாசிட்க்கு வச்சுக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் 3 lakhs வந்து அவங்க வந்து எங்கே போடலான்னா எதர் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ இல்லாட்டி நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி மந்த்லி இன்கம் ஸ்கீம் ப்ளஸ் ஆர்டி அதுலேயும் போடலாம். இப்போ ஹோம் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஹோம் லோனுக்கு வந்து நம்ம இஎம்ஐ வந்து நான் சும்மா அந்த ஹெச்டிஎஃப்சியில் உள்ள கால்குலேட்டர் போட்டு பார்த்தேன். அப்போ 25 lakhs வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து 19,000 சம்திங் வருது. ஸோ அவங்க இப்போதைக்கு ரெண்ட்டுக்கு 10,000 rupees கொடுத்துட்ருக்காங்க. டபுள் த அமௌண்ட் தான். பட் இந்த மாதிரி தான் வீடு வாங்க முடியும் அப்படிங்கிறனால நான் வந்து அது போட்டிருக்கேன். ப்ளஸ் 11 lakhs அவங்களோட ஓன் டெபாசிட்டை போடுறாங்க. மீதி இருக்கிற அந்த 76,000 rupeesக்குள்ள அவங்க வேணால் ஒரு செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வாங்கிக்கலாம். ஏன்னா வெஹிக்கிள் வந்து டிப்ரிஷியேட்டிங் அசட். அதில் போய் நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஷோரூம் விட்டு வெளியில் வரும்போதே அதோட விலை வந்து ஒரு 20,000 to 50,000 rupees கம்மியாயிரும். யாருக்காவது விற்கணுன்னா கண்டிப்பாக அது கம்மியாக தான் வைப்போம், அதே விலைக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து டிப்ரிஷியேட்டிங் அசட். அதனால் நீங்கள் எடுத்த உடனே அப்படி புதுசாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் அப்படி போட்டிருக்கேன். ஆனால் வீடுங்கிறது வந்து ஒரு அப்ரிஷியேட்டிங் அசட் தான், அது என்ன தான் இருந்தாலும். அதனால் அது வந்து ஓரளவுக்கு ஓகே அந்த இஎம்ஐ. ஆனால் அந்த இஎம்ஐயுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 30% இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 40 அதுக்கு மேலெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்.
சரி, ஆஃப்டர் இஎம்ஐ இவங்களுக்கு எப்படி மாறுதுன்னா அதே இன்கம் தான். அப்புறம் ஹவுஸ் இஎம்ஐ வந்து 20,000 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்து நீட்ஸ் வந்து அதே தான் வருது 15,000. அப்புறம் வான்ஸ் வந்து 5,000. ஸோ இவங்களுக்கு வந்து மீதி கையில் இருக்கிறது வந்து 10,000 ருபீஸ் தான் இருக்கும். உங்களுக்கு முன்னாடி 20,000 ருபீஸ் இருந்துச்சு, அதில் 10,000 தான் அவங்க எக்ஸ்ட்ரா இஎம்ஐ போகிறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து 10,000 தான் இருக்கும். ஸோ இந்த 10,000 ரெண்டாக பிரேக் பண்ணி டெபாசிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு இது வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணுறாங்க. அது வந்து கன்சர்வேட்டிவ் மெத்தட். அதாவது கண்டிப்பாக நமக்கு அந்த பர்சன்டேஜ் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக வரும். அதில் வந்து அவங்க போட்டு மாதம் 5,000 அதில் போடுறாங்க. இன்னொரு 5,000 வந்து மியூச்சுவல் ஃபண்டில். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஜென்ரலாக சொல்கிறது வந்து 12% அப்ராக்சிமேட்லி வரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இது வந்து அப்ராக்சிமேட் தான். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சொல்லுவாங்கள்ல சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், அதுதான் மேலே ஏறும் இறங்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லாங் டேர்மில் கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். ஸோ அது வந்து லாங் டேர்முக்காக அந்த 5,000 போட்டுட்ருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் அந்த இது சொன்னேன்ல, அந்த 3 lakhs எமர்ஜென்சி ஃபண்டு. ஸோ அதை வந்து அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாங்க 5 இயர்ஸ்க்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் 4,14,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் இல்லை ஆர்டியில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மந்த்லி இன்கம் ஸ்கீம் போட்டு அதுலேருந்து ஆர்டி பண்ணாங்கன்னா அந்த கால்குலேட்டரில் எல்லாமே இருக்குது நான் சொன்னது. நீங்கள் போய் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இதில் வந்து பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து 4,35,000 ருபீஸ் கிடைக்கும். இதுதான் எப்படி எமர்ஜென்சி ஃபண்டை டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறது. ரெண்டு விதமாக பண்ணலாம். அந்த 2 விதமும் உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் எமர்ஜென்சிக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு 2 பேருமே இந்த மாதிரி வந்து 10 இயர்ஸ் ஓடிட்டாங்கன்னு வச்சுப்போமே. இந்த 2 சினாரியோலையும் நான் சொல்கிறது என்னென்னா அவங்களுக்கு அதே வருமானம் தான். ஆனால் அப்படி இருக்காது. கண்டிப்பாக வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 2வது ஆளும் வேலைக்கு போகலாம். அதெல்லாம் நான் அதில் கன்சிடர் பண்ணல. ப்ளஸ் வந்து பசங்க வந்து குழந்தைங்க பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆகிற செலவோ அது எதுவுமே எனக்கு கன்சிடர் பண்ணல. ஜென்ரலாக ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் இப்படி அப்ரோச்சஸ் மட்டும் தான் நம்ம இதில் மெயினாக பார்க்குறோம். அப்போனா அவங்களுக்கு தெரியும் இந்த அப்ரோச்சில் வந்து 2 டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் எந்த அப்ரோச் வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஆஃப்டர் 10 இயர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த ராமு அண்ட் கமலா அவங்க தான் சினாரியோ 1. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஃப்டர் 10 இயர்ஸ் இதே மாதிரி ஒரு வீடு வாங்கியிருக்காங்க, ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. அவங்க போட்டது வந்து அந்த 7,000 ருபீஸ் வந்து 5 வருஷம் கழித்து தான் அவங்களுக்கு அந்த கையில் கிடைக்கிது. ஸோ அதை வந்து போடும் போது அவங்களுக்கு அவங்க 10 இயர்ஸ், அதாவது அந்த 5 வருஷம் தான் போட்டிருப்பாங்க அந்த ஆர்டி இல்லையா. அதனால் அவங்களுக்கு வந்து 5,53,000 ருபீஸ் அவங்களுக்கு இருக்கும் அந்த எண்ட் ஆஃப் த 5 இயர்ஸ். இதுதான் அவங்களோட அசட்ஸ். ஓகேவா. ஆனால் இது நம்ம அந்த சினாரியோ 2 பார்க்கலாம். இவங்கள பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ரூகல் லைஃப்பும் வாழ்ந்துட்டு அவங்களே அவங்களோட ஓன் டெபாசிட்டையும் எடுத்துகிட்டு, அதாவது 11 lakhs வரைக்கும் டெபாசிட் அவங்க சேவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட் அவங்க எண்ட் ஆஃப் த 10 இயர்ஸில் வந்து அவங்க அந்த 3 lakhs இருந்தது வந்து 4 lakhs எமர்ஜென்சி ஃபண்ட்லேயுமே அவங்களுக்கு வந்து 4 lakhs ஆட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 10,000 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி 5 இயர்ஸ் போட்டதில் இவ்வளோ வரும். நான் அந்த முன்னாடி உள்ள ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் காமிச்சிருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10 இயர்ஸில் அவங்க ஜென்ரேட் பண்ண மணி வந்து 23,72,000. ஸோ இது வந்து ஒரு அப்ரோச் சொல்கிறேன். எல்லாருமே இந்த மாதிரி வீடு வாங்கணும், இந்த மாதிரி வெஹிக்கிள் வாங்கணும்னு சொல்லலை. ஆனால் 2 டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஒவ்வொருத்தவங்களுடைய அப்ரோச்சும் வேறு மாதிரி இருக்குது. இப்போ இவங்களே வந்து ஊரில் வந்து சொந்த வீடு இருக்குது, வீடே வேண்டாம், நமக்கு வந்து வாடகை வீட்டிலே இருந்துக்கலாம், நம்ம வெஹிக்கிள் மட்டும் வாங்கிக்கலாம்னா அவங்களுடைய சினாரியோ வேறு மாதிரியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட அவங்க மணி ஜென்ரேட் பண்ணிப்பான். அதான் என்ன மெயினான டேக்அவே அப்படின்னா, நிறைய வந்து இஎம்ஐயில் போய் மாட்டாமல் முடிஞ்ச வரைக்கும் ஏர்லியாக எவ்வளோ வந்து நமக்கு சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறது வந்து அரவுண்ட் 10 இயர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எந்த டெசிஷன் வந்து எடுத்துகிட்டு போனீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான டெசிஷன் அண்ட் கம்ஃபர்டபுள் லைஃப் வரும். உங்களுக்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வந்து இந்த ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எடுக்கிற டெசிஷன் எல்லாமே வந்து யோசிச்சு தான் எடுப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யாரெல்லாம் லைஃப் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.